வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் அற்புதமான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம வந்து இந்த மட்டன் சுக்காவை செஞ்சிடலாம். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 4-5 வரமிளகாய், நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மசாலா பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறேங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நம்ம வந்து குக்கரை வந்து கேஸில் வைக்காமல் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து மட்டனை சேர்த்துறனால நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இதை வந்து இப்போவே மட்டன் கூட சேர்த்துடலாம். மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. நம்ம வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அதனால மஞ்சள் தூள் மட்டும் இப்போ சேர்த்தா போதும். ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வந்து வறுக்க தேவையில்லைங்க, அப்படியே பச்சையாகவே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். இப்போ மட்டன் சுக்காவுக்கு வந்து தேவையான அளவு, வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். இந்த மட்டனுக்கு நான் எடுத்திருக்க மட்டனுக்கு பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டால் போதுங்க, நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நல்லா விசில்லாம் வந்து நல்லா போயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளுடைய மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மட்டன் சுக்கா வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். மட்டன் சுக்கா வந்து வேகிறதுக்கு நான் வந்து கடாயில் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்து இப்போ இந்த டைமில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். மட்டனும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சுக்காவாக வர்ற வரையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம்.
இடையில இடையில வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டன் சுக்கா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அங்கங்கே வந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்து தெளிஞ்சு வந்திருக்கு. இதுதாங்க பக்குவம். இப்படி வந்து ஒரு நல்ல கிளறி விட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. அற்புதமான டேஸ்ட்டில் வந்து மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.